கேர்ள் நிஷா கஷ்டப்பட்டு எல்லா டெலிவரி முடிச்சுட்டு கிளம்புறா. 4 காசு பார்க்குறக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம் போல இருக்கே. திடீர்னு ஒருத்தங்க நிஷா வண்டியில் ஈடுபட்டு 2 பேருமே கீழே வந்து கிடக்குறாங்க. சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலே பாவப்பட்டு நிஷா எழுப்பி விட்டா. எனக்கு ஹெல்ப் பண்ண நிஷா கத்தில் கத்தியை வச்சு மிரட்டுறான். சரி சரி சரியா ஹெல்ப் பண்ணுறேன். ஹெல்ப் கேட்டு செய்ய போகிறேன். கத்தி ஐடியா. ரோட்டில் ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி நின்றுட்டுருக்கா நிஷா. பாப்பா இந்த பக்கம் ஒருத்த ஓடி வந்தானா பாத்தியா? ஆமாம் பார்த்தேன் ப்ரோ. அவன் அதில் தான் ஒளிஞ்சிருக்கான்னு போட்டு கொடுத்துட்டா. அவன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆளை கம்பியை வச்சு அடித்து மட்டையாக்கிட்டா. எழுந்திரியா, நீ கேட்ட ஹெல்ப்பை பண்ணிட்டேன். விடுடா சாமின்னு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான் நிஷா. ஹலோ உன் வண்டி. நிஷா ஸ்லிப் ஆகி விழுறா. கவின் அவளை ஹீரோ மாதிரி அவளை கேட்ச் பண்ணுவான்னு பார்த்தா அவனும் சேர்ந்து விழுந்து கிடக்குறான். நிஷா ஷாக் ஆகிட்டா. எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? 10 லட்சம் தரேன். உண்மையாவா? நிஷா கவினை கூட்டு வந்து அவள் வீட்டு சோஃபாவில் போடுறா. போனாக்கானும் கிடக்குறானே இந்த ஆள். இவ்வளோ பார்க்க அவ்வளோ ஒன்றும் கெட்டவளா தெரியல. அவனுக்கு தொடச்சி விடலான்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தண்ணியும் டவலும் கொண்டு வந்து கால் தறி அவன் மேலேயே கொட்டி விட்டுட்டா. சார் இப்போ தெரியாமல் தண்ணியை கொட்டிட்டேன். கவின் தூங்குறான். இவன் பார்க்க ஒன்று அவ்வளோ அசிங்கமாக இல்லை, கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கிறான். லூஸு, எனக்கு ஜஸ்ட் 30 வயசு தான் ஆகுது. என்ன பார்த்துன்னு அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கான். அவன் காயத்தை பார்க்குறா. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வந்து அந்த காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி விடுறா. அவன் கண்ணை மூடுறத நிஷா நோட் பண்ணிடுவா. என்கிட்டே நடிக்கிறியான்னு அவன் காயத்துலேயே குத்தி குத்தி விளையாடவா. அடியே நீ என்ன எனக்கு கொல்ல பார்க்குறியா? சும்மா தொட்டு பார்த்தேன் உயிரோட இருக்கியான்னு. என்ன வேணும்? காசு தரேன்னு சொன்னில, 10 லட்சம். எனக்கு 1 வருஷம் டைம் குடிக்கியா? 1 கோடி தரேன். அப்போ உங்ககிட்ட காசு இல்லை. காசு இப்போ கையில் இல்லைம்மா, அவ்வளோதான். கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டா. நான் உன் வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், உனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருப்பேன். அவன் கத்துறது காதில் வாங்காமல் இருக்கேன். மியூசிக்கை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. எவனோ நிஷாவோட வண்டியில் இன்ஜினை கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உன்னோட வண்டி எவனோ திருடுறாண்டி. பொய் சொல்கிறானோ? உன் வண்டியை திருடுறாண்டி, கதவு தர. யார் வண்டி? நிஷா வெளியில் போய் பார்க்குறா. அந்த திருட்டு பையில பிடிச்சி ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கான். திருட்டு பையில எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வண்டியை திருடுவேன்னு உதைக்கிறா. திருட மாட்டேன் அடிக்காதம்மா. போலீஸ்க்கு கால் பண்ணி திருட்டு பையில பிடிச்சி கொடுத்தாச்சு. தேங்க்ஸ்யா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். பின்னாடியே வரான். எதுக்கே என்ன ஃபாலோ பண்ணுற? என் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. உனக்கு வயிற்றுல தான் அடிபட்டிருக்கு, மண்டையில் இல்லையே, எப்படி மறக்கும்? சரி இருந்துக்கோ. பட் வீட்டில் உள்ள ஒர்க் எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும். ஓகே, இங்கே தூங்கிக்கோ. நான் சோஃபாவில் தூங்கணுமா? படுக்க பாய் கொடுக்காம சோஃபா கொடுத்துருக்கேன் அவனுக்கு. சந்தோஷப்படு சரியா? சரி, மாதம் 3500 ரூபா வீட்டு வாடகை, அதை மட்டும் பே பண்ணிடு. அவன் ஒரு வழியாக நிஷா வீட்டில் டேரா போட்டுட்டான். இதோட கிளைமாக்ஸில் நிஷாவும் கவினும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க. லவ் அண்ட் ஃபைட்டோட இவங்க லைஃப் ஹாப்பிலி ஆர் ஆஃப்டர். நிஷா கவின் கெமிஸ்ட்ரி பிடிச்சவங்க கொரியன் பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.